2026 எங்கள் ஆதரவு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழகத்தின் பிரபலமான நாடார் மக்கள் பேரவையின் நிறுவன தலைவரும் நாடார்களின் எழுச்சி நாயகன் திரு கராத்தே AP ராஜா அவர்கள் தலைமையில் நிர்வாகிகளுடன் சென்னை ஆரியபுரத்தில் உள்ள திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்தில் சென்று 2026 தேர்தலில் தன் ஆதரவை கடிதத்தின் மூலம் தெரிவித்து பின்பு வாழ்த்துக்களை பெற்றார். அவருடன் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து சென்னை நாடார் மக்கள் பேரவையின் தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து பின்பு பத்திரிகையாளர்களை சந்தித்து அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவித்தார். நன்றி. வணக்கம். நாடார் மக்கள் பேரவையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கராத்தே AP ராஜா பேசுகிறேன். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ADMK கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதென எங்கள் நாடார் மக்கள் பேரவை சார்பாகவும் நாடார் சமுதாய மக்கள் சார்பாகவும் முடிவெடுக்கப்பட்டு அருமைக்குரிய முன்னாள் தலைவர் எடப்பாடி அவர்களை நேரடியாக நாங்கள் சந்தித்து எங்கள் ஆதரவு கடிதத்தை கொடுத்திருந்தோம். அவர்களும் எங்கள் அமைப்புக்கு நாங்கள் அவரிடம் வைத்த கோரிக்கை என்னவென்றால், எங்கள் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது சம்பந்தமான கோரிக்கைகளை நேரடியாக நீங்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நாங்கள் நேரடியாக உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கான அனுமதி எங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஜெயிச்சதுக்கப்புறம் யாரையுமே பார்க்க முடியாமல் போயிடுது. அந்த ஒரு காலகட்டத்துக்காக நாங்கள் எந்த கோரிக்கையும் இல்லாமல் அவர் முதலமைச்சர் ஆன உடனே நாங்கள் வைக்கிற கோரிக்கை அவரை பார்க்க எப்போ வேணாலும் பார்க்கணும். எங்கள் அமைப்பு ரீதியாக எங்கள் நாடார் சமுதாய மக்களுடைய பிரச்சனை ஏதாவது இருக்குது, ஏதாவது கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நேரடியாக போய் முதலமைச்சரை பார்த்து மனு கொடுக்கணும். அந்த மனு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் நாங்கள் எடப்பாடி ஐயா அவர்கள்ட்ட நியமிச்சிருக்கோம். ஏன்னா இப்போ தற்சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்தார் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இழிவுத்தனமாக பேசினார், பல விதமாக அசிங்கமாக பேசினார். பல்வேறு போராட்டங்கள் நாடார் சமுதாயம் நடந்துச்சு. ஆனால் யாரும் நேரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் நேரடியாக போய் ஒரு மனு கொடுத்து இந்த மாதிரி முத்தார் இது மாதிரி பண்ணுறாரு, பெருந்தலைவர் காமராஜர் அசிங்கப்படுத்துறாரு, இதை உடனே நீங்கள் சரிப்படுத்தணும், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி யாருமே போகல. எல்லாரும் போராட்டம் நடத்தினாங்களா, அங்கேயும் போராட்டம், கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்தாரை கைது செய்யவே இல்லை. அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ திமுகவில் எத்தனை பேர் நாடார் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களாக இல்லை நிறைய பேர் கூட்டணி கட்சின்னு இருக்கிறாங்க, அமைச்சராகவும் இருக்கிறாங்க, எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தராவது ஸ்டாலின்கிட்ட போய் இது மாதிரி எங்கள் பெருந்தலைவர் முத்தார் இது மாதிரி பேசுகிறாரு, அவர்களும் நடவடிக்கைன்னு சொல்லவே எடுக்கவே இல்லை, கொடுக்கவும் இல்லை. கொடுத்துருந்தா தானே அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க, கொடுக்கவே இல்லை. யாருக்காலும் போராட்டம் நடத்தினாங்களே தவிர இது மாதிரி செய்யலை. ஆனால் இந்த முறை நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா, நாடார்களுக்கோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாடார் மக்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, எடப்பாடி அவர்களே நேரடியாக நாங்கள் சந்திப்போம். சந்தித்து அவர்கிட்ட மனு கொடுக்கறதுக்கு அவர் முழு மனதோடு கண்டிப்பாக நீங்கள் வாங்க, எப்போ வேணாலும் என்னை நீங்கள் சந்திக்கலாம். உங்கள் அமைப்பு ரீதியாக உங்களுக்கு என்னென்ன உதவிகள் நான் செஞ்சு தர முடியுமோ, என்னென்ன கோரிக்கை நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கைகளாக நான் நிறைவேற்றி தரேன்னு அவர் சொன்னதுனால தான் இந்த 234 தொகுதியிலையும் ADMK கட்சிக்கும் மற்றும் அவர் கூட்டணி கட்சிக்கும் நாங்கள் வேலை செய்கிறதா எங்களுடைய மாநில நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கப்பட்டு இந்த அறிக்கையை நாங்கள் விடுறோம். ஸோ அதனால் எடப்பாடியார் ஆட்சி கண்டிப்பாக நாடார் சமுதாய மக்கள் எல்லாருமே கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிங்க. எல்லாருமே கம்ப்ளீட்டாக நம்ம எடப்பாடியார் அவர்களுக்கும் அவர் கூட்டணி கட்சிக்கான வாக்களித்து பெருவாளை அடுத்து வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாரையும் நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் 234 தொகுதியில் உள்ள எல்லா நாடார் சமுதாயத்துடைய வீட்டுகளும் எங்களுடைய நிர்வாகிகள், அந்தந்த தொகுதியில் உள்ள நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் எல்லா வீடாக சென்று நாடார் சமுதாய வாக்குகளை மட்டும் நாங்கள் சேகரித்து எப்படியாவது நாங்கள் அவரை வெற்றி பெற செய்யணும்னு நாங்கள் பாடுபடுவோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ நீங்கள் அதிமுகவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு சார் உங்களுடைய விஷயங்கள் ஒற்று போகுது? இல்லை, அவங்க நிறைய விஷயங்கள் அவர் காரணம் கேட்டிங்கன்னா, எடப்பாடியாருக்கு அதிக நெருக்கம் உள்ளவர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு பேட்டியில் கூட அவர் சொல்லியிருக்காரு.
எடப்பாடியில் வந்து அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர், பல வருஷமாக உள்ள நண்பர். அது மாதிரி நாடார் சமுதாயத்தில் பல்வேறு மீட்டிங்கில் அவர் கலந்துருக்காரு. எல்லா மீட்டிங்லையுமே நாடார்களை பற்றி உயர்வாகவும், நாடார்களை வந்து உழைக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரக்கூடியவர்களுக்கு வந்து நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சொல்லி நிறைய பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் எடப்பாடியாரை வந்து சந்திக்க போகும்போது அவ்வளோ மரியாதை எங்களுக்கு கொடுத்தாரு. இந்த அமைப்புங்கிறதுக்கு மரியாதை, இந்த ஏபி ராஜாங்கிற ஒரு நபருக்காக சொல்லலாம், அமைப்புங்கிறதுனால இந்த நாடார் மக்கள் பேரவை இந்த ஒரு அமைப்போடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளங்கிறதுக்காக சரியாக நல்ல மரியாதை கொடுத்து எங்களை ஒரு 15-20 நிமிஷம் எங்களுடைய என்னென்ன கோரிக்கை வேணும் அப்படின்லாம் கேட்டாங்க. நாங்கள் வச்ச கோரிக்கை இது ஒன்றே தான் கோரிக்கோம். முதலமைச்சர் ஆன பிறகு எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, அதை டைரெக்டாக நாங்கள் நேராக முதலமைச்சரை வந்து சந்தித்து மனு கொடுக்கணும். அந்த ஒரே ஒரு கோரிக்கை தான் நான் வச்சுருக்கோம். கண்டிப்பாக அதை நான் வந்து உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் வந்து என்னை வந்து சந்திக்கலாம், என்னை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்கள் வந்து இந்த ஏடிஎம்கே கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். நன்றி சார். நன்றி.